மக்களே, தமிழ் சினிமால ஒருத்தர் படம் வந்தாலே ஃபேன்ஸ் செலிப்ரேஷன் பிளஸ் சென்சார் டென்ஷன் ரெண்டுமே சேர்ந்து வர்ற ஒரே நடிகர் யாருன்னா தளபதி விஜய். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்னு இருக்கு, கூவுடா. விஜய் படம் ரிலீஸ்க்கு முன்னாடி ட்ரைலர் பாக்குற ஃபேன்ஸ்க்கு கூஸ் பம்ப்ஸ். ஆனா அதே ட்ரைலரை சென்சார் போர்டு பார்க்கும்போது டென்ஷன் ஸ்டார்ட்ஸ் மச்சி. கடுப்பாகுதுல. இன்னைக்கு இந்த வீடியோல விஜய் அண்ட் சென்சார் போர்டு கிளாஷ், அதோட ஜனநாயகன் படம் என்ன மாதிரி பிரச்சனைகள் சந்திக்கலாம், அதையெல்லாம் கிளியரா பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். அதுக்கு முதல் நண்பர்களே, நம்ம சேனலுக்கு புதுசா வர்றவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கமெண்ட் பண்ணுங்க. அதோட உங்க நண்பர்களுக்கும் பகிருங்கள். அப்போதான் எனது உழைப்புக்கு அர்த்தம் இருக்கும். இந்த வீடியோவை உருவாக்க என் நேரம் காலம் எல்லாமே செலவு பண்ணி இப்போ உங்க கண் முன் நிறுத்தியிருக்கேன். பட் இதுக்கு பின்னாடி இருக்கும் ஒவ்வொரு படைப்புக்கு பின்னும் நிறைய உழைப்பு இருக்கு. அதனால என்ன மாதிரி யூடியூப்ல சாதிக்கணும்னு நினைக்கிற எல்லாரையும் வளர்த்து விடுற கடமை நம் தமிழ் பேசும் மக்களின் கடமை. முதல்ல ஒரு விஷயம் கிளியரா புரிஞ்சுக்கோங்க. விஜய் படம்னா என்டர்டெயின்மெண்ட் மட்டும் இல்ல, சோஷியல் மெசேஜ் பிளஸ் பொலிட்டிக்கல் ஷேட் மிக்ஸ் ஆனது. இதுதான் சிபிஎஃப்சிக்கு ப்ராப்ளம். பல விஜய் படங்கள்ல கவர்மெண்ட் சிஸ்டம் கிரிட்டிசிசம், பீப்புள் அவேக்கனிங் டயலாக்ஸ், யூத்க்கு டைரக்ட் கனெக்ட் பண்ற பஞ்ச், இது எல்லாம் சென்சர் போர்ட் ரூல்ஸ்க்கு சென்சிட்டிவ் கண்டென்ட். அதனாலதான் சில டயலாக்ஸ் மியூட், சில சீன்ஸ் கட், லிரிக்ஸ் சேஞ்ச், சர்டிபிகேட்ல டிலே. ஃபேன்ஸ் கேட்டா டயலாக் சூப்பர்டா, சிபிஎஃப்சி கேட்டா இதெல்லாம் கொஞ்சம் சாஃப்ட் பண்ணுங்க. ஏன் விஜய் படங்களுக்கு மட்டும் இவ்ளோ ஸ்ட்ரிக்ட்? ரீசன் சிம்பிள் மாச்சி. விஜய் ஈக்குவல் டு மாஸ் இன்ஃப்ளூயன்ஸ், யூத் ஆடியன்ஸ் ஹியூஜ், பொலிட்டிக்கல் இம்பாக்ட் பாசிபிலிட்டி. ஒரு விஜய் டயலாக் தியேட்டர்ல கிளாப் வாங்கும், அதே டயலாக் ரியல் லைஃப்ல டிஸ்கஷன் கிரியேட் பண்ணும். அதனால சிபிஎஃப்சி மைண்ட் செட் மாஸ் ஹீரோ சொன்ன வேர்ட்ஸ் சொசைட்டில எஃபெக்ட் கிரியேட் பண்ணிடும். இதனாலதான் விஜய் படம்னா எக்ஸ்ட்ரா ஸ்க்ரூட்டினி. இப்போ மெயின் டாபிக் வரலாம். ஜனநாயகன் டைட்டில் கேட்டாலே ஒரு பொலிட்டிக்கல் ஃபீல், ஒரு லீடர் வைப், ஒரு பீப்புள் கனெக்ட். ஜனா ஈக்குவல் டு பீப்புள், நாயகன் ஈக்குவல் டு லீடர். ஆல்ரெடி சென்சருக்கு ஃபர்ஸ்ட் அலர்ட். இந்த டைட்டில் இட் செல்ஃப் சிபிஎஃப்சிக்கு சிக்னல். ஓகே, வாட்ச் கேர்ஃபுல்லி. ஜனநாயகன்ல சிஸ்டம்க்கு எதிரா பேசுற டயலாக் இருந்தா 100% கொஸ்டின் வரும். எக்ஸாம்பிள், மக்கள் தான் அரசன், அரசியல் சுத்தமாகணும், அநியாயத்துக்கு எதிரா. இதெல்லாம் மியூட் பண்ண இல்ல திரும்ப ரெக்கார்ட் பண்ண சொல்லலாம். இல்லனா வார்த்தைகளை இன்னும் சாஃப்டா மாத்த சொல்லலாம். விஜய் கேரக்டரை ஒரு மாஸ் லீடரா போர்ட்ரே பண்ணினா பின்னாடி கூட்டும் போறது ஆர் அவரு பவர்ஃபுல்லா பேசுறது, கொடி இல்ல சிம்பிள் விஷுவல்ஸ் ஏதாவது இருந்தா சிபிஎஃப்சி கொஞ்சம் சினிமாட்டிக்கா கீப் பண்ணுங்க, ரியல் பாலிடிக்ஸ் மாதிரி டச் வேண்டான்னு சொல்லலாம். ப்ராப்ளம் 3, கிளைமேக்ஸ் ஸ்பீச். விஜய் மூவி கிளைமேக்ஸ்னா ஸ்பீச் இல்லாம இருக்காது மச்சி. ஜனநாயகன் கிளைமேக்ஸ் ஸ்பீச் மோஸ்ட் டேஞ்சரஸ் ஜோன். பிகாஸ் எமோஷனல், மாஸ், டைரக்ட் மெசேஜ். சிபிஎஃப்சி ஷார்ட் பண்ணுங்க, டயலாக்ஸ் மாடிஃபை பண்ணுங்க, பேக்ரவுண்ட் விஷுவல்ஸ் ரிமூவ் பண்ணுங்க. ப்ராப்ளம் 4, வயலன்ஸ் பிளஸ் எமோஷன். இஃப் மூவி ஷோஸ் police brutality, political oppression, public uprising, violence plus politics combo equal to strict cut risk. Result, UA issue or scene trimming. ஆனா ஒரு விஷயம், விஜய் டீம் டம்ப் இல்ல மச்சி. தே நோ எங்க ப்ராப்ளம் வரும், எங்க காம்ப்ரமைஸ் பண்ணணும். சோ டபுள் வெர்ஷன் டயலாக்ஸ் ரெடி, ஆல்டர்னேட் கட்ஸ் ப்ரிப்பேர்ட், சிம்பாலிக் விஷுவல்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் டைரக்ட் பாலிடிக்ஸ். மீனிங் ஆடியன்ஸுக்கு புரியும், பட் சிபிஎஃப்சிக்கு சேஃபா இருக்கும். டபுள் வெர்ஷன் டயலாக்ஸ் ரெடி, ஆல்டர்னேட் கட்ஸ் ப்ரிப்பேர்ட், சிம்பாலிக் விஷுவல்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் டைரக்ட் பாலிடிக்ஸ். மீனிங் ஆடியன்ஸுக்கு புரியும், பட் சிபிஎஃப்சிக்கு சேஃபா இருக்கும். ஃபைனல் வேர்டிக்ட் மச்சி. பாட்டம் லைன் இதுதான். விஜய் வர்சஸ் சென்சார் போர்டுனா ஃபைட் இல்ல, இட்ஸ் அ பேலன்ஸ் கேம். ஜனநாயகன் மாசா இருக்கும், மெசேஜும் இருக்கும், பட் ஸ்மார்ட்டா டெலிவர் பண்ணுவாங்க. சிபிஎஃப்சி கட் பண்ணினாலும் விஜய் ஃபேன்ஸ் மீனிங் புரிஞ்சுப்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் மறக்காதீங்க மச்சி. ஜனநாயகன் அப்டேட் பிளஸ் விஜய் மாஸ் அனாலிசிஸ் ரெகுலரா வேணும்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஃபயர் ஃபயர்.